4 டிப்ஸை வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு தனலட்சுமி வெரைட்டிஸ். முதல் டிப்ஸ் என்னென்னா, உருளைக்கிழங்கு வாங்குறதுல தான் இருக்குது. இப்போ நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு பச்சை இல்லாமல் தோல் உரிகிற மாதிரி இருக்கணும். நல்ல பெரிய நீல வாக்கில் பெரிய சைஸாக இருக்கணும். விரல் நீட்டுக்கு பெருசாக இருந்தால் தான் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் ரெஸ்டாரண்ட்டில் உள்ளது போல் நல்ல லாங்காக இருக்கும். கொஞ்சம் அழுக்காக இருந்தாலும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் தோல் உரிகிற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவினதுக்கு அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு அது நல்லா ஒயிட் கலரில் இருக்கணும். ஒயிட் கலரில் இருந்தால் தான் நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கும், ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம தோல் சீவினதுக்கப்புறமும் நம்ம ஒரு தடவை கழுவி எடுத்துக்கணும். எல்லா உருளைக்கிழங்கையும் தோல் சீவி கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. உருளைக்கிழங்கு மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு சைட்லேயும் கட் பண்ணிடணும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கும். நம்ம வந்து நீல வாக்கில் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணலாம். இந்த மீதி உள்ள உருளைக்கிழங்குலாம் நம்ம வந்து சாம்பார்லேயோ இல்லை பொரியல் பண்ணுறப்போ போட்டுக்கலாம், இல்லாட்டி பஜ்ஜி கூட சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போ நீல வாக்கில் கட் பண்ணலாம். இப்படி இந்த உருளைக்கிழங்கை நீல வாக்கில் கட் பண்ணுற பேட்டர்னுக்கு பேர் பேட்டன் ஷேப்பு. இப்படி பேட்டன் ஷேப்பில் கட் பண்ணுறப்போ உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும், இல்லாட்டி ஃபுல்லாகவே கிறிஸ்பியாக மாறிடும். அதனால் கொஞ்சம் மொத்தமாக வச்சு தான் நம்ம பேட்டன் ஷேப்பில் கட் பண்ணணும். செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, உருளைக்கிழங்கை நல்லா சில்டு வாட்டரில் 20 நிமிஷம் போடணும். இந்த கட் பண்ண உருளைக்கிழங்கை 20 நிமிஷம் சில்டு வாட்டரில் போடணும். அப்போ தான் ஸ்டார்ச் கண்டென்ட் எல்லாம் வெளியில் போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக உங்களுக்கு வந்து மொறுமொறுன்னு வந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டார்ச் எல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம 20 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். மூணாவது டிப்ஸ் என்னென்னா, தண்ணியில் இருந்த அந்த உருளைக்கிழங்கை எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா கொதிக்கிற வெந்நீரில், அதாவது வந்து பபுள்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து போடணும். அடுப்பை ஆஃபில் தான் இருக்கணும். ஒரு 3 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா உருளைக்கிழங்கு ஹாஃப் குக் ஆகிடும். கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம எடுத்துடலாம். இப்படி கலக்கிறப்போ உடஞ்சிடாமல் பார்த்துக்கணும் உருளைக்கிழங்கு. இப்போது இதுலேருந்து உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் பரத்தி வச்சு மெதுவாக ஒத்தி எடுக்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து பாதி வெந்துடுச்சு. வேகமாக துடைச்சோம்னா உருளைக்கிழங்கு வந்து உடஞ்சிரும். அதனால் மெதுவாக ஒத்தி எடுக்கணும். அதுக்கப்புறம் 4வது டிப்ஸ் என்னென்னா, உருளைக்கிழங்கை ஃப்ரீசரில் 2 ஹவர்ஸ் வச்சிடணும். அதனால் ஒரு ட்ரேயில் போட்டு ஃப்ரீசரில் 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுக்கிறப்ப தனித்தனியாக இருக்கணும். ஏன்னா ஃப்ரீசரில் வைக்கிறப்ப கெட்டி ஆகிடக்கூடாது. அப்படி கெட்டி ஆகிருந்ததுன்னா ஒரு 10 நிமிஷம் வெளியில் வச்சுருந்துட்டு அப்புறமா பொரிக்கலாம். எனக்கு தனித்தனியாக இருந்ததுனால நான் வந்து எண்ணெயில் பொரிச்சிடுறேன். இதில் வந்து நம்ம 2 தடவை பொரிக்கணும். நம்ம 2 தடவை பொரிக்கிறப்ப தான் நமக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸும் கிறிஸ்பினஸும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு தடவை எண்ணெயை லோ ஃப்ளேமில் மிதமான சூட்டில் வச்சு பொரித்து எடுக்கணும். அப்போ தான் உள்ளே மட்டும் ஃபஸ்ட்டு வேகும். எல்லா உருளைக்கிழங்கு பீஸையும் இப்படியே பொரித்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடணும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் எண்ணெயை ஹை ஃப்ளேமில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் அந்த உருளைக்கிழங்கை நம்ம போட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து மேலே கிறிஸ்பி ஆகும். ஃபஸ்ட் டைம் வந்து உள்ளே வந்து சாஃப்டாகும். செகண்ட் டைம் போடுறப்ப மேலே வந்து நமக்கு கிறிஸ்பி ஆகும். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாகி ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ இப்படியே எல்லா உருளைக்கிழங்கு பீஸையும் நம்ம பொரித்து எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு சீசனிங் ரெடி பண்ணோம். அதுக்கு 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, ஒரு 1/4 ஸ்பூன் காரப்பொடி, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சீசனிங் மசாலா ரெடி ஆகிடும். அதை நம்ம லைட்டாக தூவி டொமேட்டோ சாஸில் வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை இந்த பிளேட்டில் தட்டி பார்த்தா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வேணும் அப்படின்னா கார்ன் ஸ்டார்ச்சை ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து விட்டு ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சிங்கன்னா இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினது மாதிரியே இருக்கும், வீட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்பவே மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.